வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சிறல்ல. வரக்கூடிய எபிசோட் எந்த மாரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். மீனா வந்து பயங்கரமா அந்த ஆர்டர் வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம ரொம்ப சந்தோஷமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது மீனாக்கு தெரியாது. இது பெரிய ஒரு பிரச்சனையில போய் முடியும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் மீனா வந்து ரொம்ப சந்தோஷமா பண்ணி முடிக்கிறாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அதுக்கப்புறம் தான் மீனாக்கு தெரியுது நம்ம தேவையில்லாம இந்த பிரச்சனை வந்து மாட்டிட்டோம் போல. தேவையில்லாம இந்த ஆர்டர் நம்ம எடுத்துட்டோம் போல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜர் வந்து காச குடுக்காம நான் அப்புறமா தரேன், நாளைக்கா தரேன் அப்படின்னு சொல்லி இழுத்து அடிச்சுட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனா வந்து பூ குடுத்துட்டு வராங்க. வந்த உடனே சரி நம்ம திருப்பி போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி உள்ள வராங்க. வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி வந்து அந்த மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீங்க காசு குடுத்தீங்களா மீனாக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்றாங்க, இல்லைங்க மேம் நான் எதுவுமே குடுக்கல. நான்லாம் குடுக்கவும் மாட்டேன். நீங்க தான் சொல்லிட்டீங்களே, உங்க பேச்ச நான் மீற முடியுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அப்பதான் மீனாக்கு தெரியுது, ஓ இது சிந்தாமணியோட வேலையா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா மீனோட வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அம்மா கிட்ட சொல்றாங்க, அம்மா அங்க பாரும்மா அந்த ஆளு காசை தர மாட்டான், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு, இந்த மாதிரி சிந்தாமணியோட வேலை தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சீதா கேட்குறாங்க, யார் இந்த சிந்தாமணி அப்படின்னு சொல்லி சீதா கேட்குறாங்க. அப்போ மீனா சொல்றாங்க, அதான் நான் பிஸ்னஸ் பண்றதுல சும்மா பிரச்சனை வந்து பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னேன், அந்த பொம்பளை தான் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. அப்போ சீதா சொல்றாங்க, என்ன என்னக்கா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ மீனா சொல்றாங்க, என்ன ஆனாலும் சரி இந்த விஷயத்த நான் சும்மா விட போறதில்ல, எப்படியாச்சும் அந்த மேனேஜரை நான் ஒத்துக்க வைக்கிறேன், இந்த சிந்தாமணி தான் என்னை எல்லாத்தையுமே பண்ண வச்சா அப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் போகும்போது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல பூ கொடுக்க போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த மண்டபத்தை கிராஸ் பண்ணி தான் அவங்க பூ கொடுக்க போறாங்க. அந்த நேரத்தில் கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. ஏன்னா அந்த மண்டபத்துல அந்த ஒரு கேமரா ஒன்று செட் ஆகிருக்கு. ஓகேன்னு சொல்லி இது வந்து மீனா பார்க்குறாங்க. பார்த்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா சிந்தாமணி வந்து அந்த மேனேஜருக்கு காசு கொடுத்துருக்காங்க. இதை வந்து மீனா நோட் பண்ணிட்டு தான் இது கண்டே பிடிச்சிருக்காங்க. ஓகே சிந்தாமணி வேலை தான் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மீனா வந்து நம்ம ஒரு நாளை வச்சு இந்த ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம சீதாவை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சீதாவை கூப்பிட்றாங்க. அந்த மண்டபத்து வெளில இருந்து சீனு சொல்லி சீதா கிட்ட சொல்றாங்க, சீதா அங்கே பாரு கேமரா இருக்கு, அந்த கேமரா கண்டிப்பாக கேப்சர் இருக்கும், ஏன்னா அந்த பொம்பளை இங்கே தான் காசு கொடுத்துச்சு அந்த மேனேஜருக்கு அப்படின்னு சொல்லி மீனா பேசிட்டு இருக்காங்க. அப்போ சீதா சொல்றாங்க, ஓகேங்கக்கா இப்போ ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, என்னக்கா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே ஐடியா வர மாட்டேங்குது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி நம்ம ஸ்ருதியை கூப்பிட்டு பார்ப்போம், ஏன்னா அந்த ஸ்ருதிக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம ஸ்ருதியை வேணா கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. அப்போ சீதா சொல்றாங்க, சரிங்கக்கா நீங்கள் வேணா கூப்பிட்டு பாருங்க, அவங்க ஹெல்ப் பண்ணால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி மீனா ஃபோன் பண்ணுறாங்க ஸ்ருதிக்கு. சரின்னு சொல்லி ஸ்ருதியும் வராங்க. வந்த உடனே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிஸ்னஸில் காசு கொடுக்காம இழுத்து வச்சுட்டு இருக்கிறது என்னால் ரொம்ப முடியல, ஏன்னா நான் பயங்கரமான காசு 2,00,000 மேலே நான் செலவு பண்ணியிருக்கேன், இப்போ நான் எங்கேருந்து காசை வாங்க போகிறேன் எனக்கு தெரியல ஸ்ருதி அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, அதுக்கு நம்ம ஒரு வழி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மூணு பேருமே பயங்கரமான ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.